ஸோ இப்போ சேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறது ஒரு முடிவுனா, இன்னொரு பக்கம் வானதியுடைய வீட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்குங்கிறதையும் காமிக்கிறாங்க. இதில் உண்மையிலே நல்ல விஷயமா இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுது இருந்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலாக எல்லா சீரியல்லையுமே ஒன்று பிஜிஎம் ஒரு ரீ ரெக்கார்டிங் போட்டு பின்னாடி இருந்து ஒரு மியூசிக்கை போட்டே இருப்பாங்க. டடடேன் அப்படின்னு ஒருத்தவங்க முகத்தையே காமிச்சிட்டு இருப்பாங்க. இல்லைனா பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டை போடும்பொழுது மோஸ்ட்லி லவ் சீன்ஸுக்காகவோ இல்லை சோக சீன்ஸுக்காகவோ போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வானதியோட வீட்டை காமிக்கும் பொழுது வானதியோட வீட்டு டிவியில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டை பார்த்துக்கிட்டே வந்து வானதி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. தேவையில்லாத பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லை. சில நேரங்களில் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறது சைலன்ஸாகவும் இருக்கலாம். இங்கே கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷன் ஆம்பியன்ஸ் சவுண்டுங்கிற மாதிரி அந்த பாட்டை வச்சு போட்டு அவங்க அப்படியே வந்து சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணன் கடுப்பாய் பாட் ஆஃப் பண்ண வராரு. உடனே வந்து அவங்க அம்மா வந்து நீயே போய் காய் எடுத்துக்கங்கிறாங்க. உடனே வந்து அவங்க என்ன சொல்கிறாருன்னா வந்து திருப்பி போய் பார்த்து வந்திருக்கான் அவனை அந்த பாண்டியை. என்ன புதுசாக ஷாக் ஆகுறீங்க, அவனை பார்க்க தான் போகிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன்னு இவங்க சொல்ல, உனக்கு என்ன பண்ணுறோன்னு பாரு, உனக்கு ஒரு பெரிய ஆப்பு ஒன்று வைக்கிறோன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா வந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் முடிவு பண்ணுறது ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ராக்குக்கு இடையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டில் வந்து யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி ஜாதகம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனை வந்து பொண்ணு பார்க்க வர்றதுக்கு ஒரு நல்ல குடும்பம் புரோக்கர் சொன்னாருன்ட்டு. சரி, ஓகே. அப்படின்னா வந்து ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணாலும் இவங்கள்ட்ட ஜாதகமே இல்லை. ஸோ 4 பேத்துக்கும் ஜாதகமே இல்லைங்கிறதுனால வந்து இப்போ நடேசனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவர்கிட்ட ஜாதகத்தை பற்றி கேட்டால் அவர் அதெல்லாம் இல்லைங்கிறார். சரி, எந்த டைமில் சேரன் பிறந்தாருன்னா எனக்குலாம் தெரியாது. நான் இங்கே வீட்டிலேயே இருக்கேன். ஜெய்ப்பூர் மணிப்பூர்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நான் இதை போயிட்டு வரும்போது அவர் சொன்னான். ஒரு வாரம் கழிச்சு தான் நானே பார்த்தேன். அவங்க அம்மா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ராத்திரி பிறந்தாங்கன்னு சொன்னான். ராத்திரின்னு வேணால் சொல்லி ஒரு ஜாதகத்தை வாங்கிக்கோங்கிறாங்க. ராத்திரின்னு சொல்லி ஒரு ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஆளுக்கு எல்லாம் அம்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பல்லவன் சொல்ல, யாரா இவனுங்க அம்மாவா உன் அம்மாவான்னு இப்பயும் நக்கல் பண்ணிட்டு போறாரு நடேசன். ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து சேரன் என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டால் சேரன் கிட்ட வந்து இன்னமும் என்ன விஷயம்னே சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் வேணும், இல்லை ஆஃபீஸில் வந்து ஜாதகத்தெல்லாம் வச்சு ஏதோ ஒரு நல்லது சொல்லுவார் ஒருத்தர் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க நிலாவும். இப்போ உடனே ஒரு ஐடியா கொடுக்குறாரு சோழன். என்னன்னா ஒரு ஜோசியரை போய் பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி நல்லவர் வல்லவர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த வேலையும் ஒரு உருப்படியாக பண்ணலையா என்னங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோன்னு காமிக்கிறதுல அந்த ஜாதகத்தை பார்த்து இவருக்கு ராசியே இல்லை, சேரனுக்கு ராசியே இல்லை, இவர் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை ரெடி பண்ண போகும்பொழுது வந்து பாண்டியன் நானும் சேர்ந்து கூட போவா அப்படின்னு பாண்டியன் என் கூட வருவான் அப்படின்னு இவர் சொன்னாலும் நானும் வரலாமான்னு யோசிக்கிறாங்க நிலா. அப்புறம் சரி வேணாம், எனக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு இவரை மட்டும் போக சொல்கிறாங்க. ஸோ இவர் மட்டும் கிளம்பி போக போகிறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் அடுத்த வாரம் காமிக்கிறதுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டை விட்டே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போகிறாரு சேரன். என்ன தான் அந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புது புது ட்ராக்களை பற்றிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.